சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை அழைக்கின்றேன். கடந்த வாரங்களிலே நாம் பல சத்தியங்களை குறுகிய நேரங்களிலே கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. பல வருடங்களாய் தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள், சேவிக்கிற ஜனங்கள், உண்மை உள்ளவர்கள், நல்லவர்கள், அன்புள்ளவர்கள், தேவனுக்காக கொடுக்கின்றவர்கள், உழைக்கின்றவர்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் பல நாட்கள், பல வருஷங்கள் மாறாத பிரச்சனைகளை பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள் பெரிய ஆதங்கம் இருக்கிறது. ஏன், எதற்கு இப்படி நடக்க வேண்டும்? எனக்கு ஏன் இப்படி நடக்க வேண்டும்? அல்லது ஏன் எனக்கு இவ்வளவு காலம் ஆண்டவரை தேடி மாற்ற வரவில்லை என்று அநேகர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு வேதம் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? நல்லவர்கள்தான், அன்புள்ளவர்கள்தான், உண்மையுள்ளவர்கள்தான், தேவனை நேசிக்கிறவர்கள்தான், உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள்தான். ஆனால் ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனம், ஏசாயா 5வது அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது: என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். பலவிதமான சிறையிருப்புக்கு காரணத்தை வேதம் சொல்லுகிறது. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், சிறைப்பட்டு போகிறார்கள். என்ன அறிவு அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். யோவான் 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்றால் என்ன? யோவான் 17:17 சொல்லுகிறது, நான் சொல்லிய உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமானீர்கள், வசனமே சத்தியம். அப்படியானால் தேவன் எழுதி கொடுத்த இந்த இறை வார்த்தையிலிருந்து, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வெற்றி வாழ்வுக்கான, நம்முடைய ஆசீர்வாதத்திற்கான சத்தியங்களை கற்றுக்கொண்டு அறிந்து கொண்டு அதன்படி வாழ அர்ப்பணிக்கும் பொழுது விடுதலை, ஜெயம், மேன்மை நிச்சயமாகவே நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதத்தை, நம்முடைய எதிர்காலத்தை பரலோகத்தில் வைக்கவில்லை, எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்து விட்டார் என்று எபேசியர் 1:3 சொல்லுகிறது. நம்முடைய பிளெஸ்ஸிங்கை ஆண்டவர் எந்த ஊழியக்காரன் கையில் கொடுத்து வைக்கவில்லை. வேதத்தில் பல சத்தியங்களை அறியும் பொழுது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அவ்வளவாய் தேவன் நம்ம வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். இவ்வளவு நாளும் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழாததுக்கு பல காரணங்களில் இது ஒரு காரணம், சத்தியத்தை குறித்து அறிகிற அறிவில்லாததினாலே. ஆகவேத்தான் பவுல் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அங்கே தேவனை பற்றி அறிகிற அறிவிலே நீங்கள் விருத்தி அடைய வேண்டும் என்று ஜெபிக்கிறார். எபேசபைக்கு ஜெபிக்கும் போது, தேவன் மரித்து உயிர் தெழுந்ததினாலே உங்களுக்கு உண்டாயிருக்கிற வல்லமையின் மகா மேன்மையின் மகத்துவம் இன்னதென்று அறியும்படிக்கு உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். ஆகவே தேவ ஜனங்கள் வெற்றி உள்ள, கனி உள்ள, மகிமை உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு மிக முக்கியமான ஒன்று, வேதத்திலிருந்து சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும். ஸோ இந்த கான்செப்டில் நாம் பல சத்தியங்களை குறுகிய நேரத்தில் கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றையிலிருந்து தொடர்ந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த நாள் தியானத்துக்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். பக்தனாகிய தாவீது சொல்லுகிறான், நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்து ஒன்றும் காணாதிருக்கிறீர். சொல்லிட்டு சொல்லுகிறான், என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன். புறக்கணிக்கப்பட்ட தாவீது, அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீது, சிறுமைப்படுத்தப்பட்ட தாவீது. யூத பாரம்பரியத்தில் தாவீதுடைய பின்னணியை குறித்து பார்த்தால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். பெற்ற தாய் தகப்பனால் அற்பமாய் எண்ணப்பட்டவன், அவன் சாக வேண்டும் என்று விரும்பினவன் தகப்பன். பெற்ற பிள்ளையாக அவன் இருந்தாலும் பிள்ளையாக வளர்க்காமல் அடிமையாக வளர்க்கப்பட்டான் என்ற அந்த பாரம்பரியங்கள் சொல்லுகிறது. 7 சகோதரர்களும் அரசாங்க பணியில் இருக்கும் பொழுது இந்த தாவீது ஆடுகளை மேய்க்க அனுப்பப்பட்டான். அன்பு என்றால் என்னென்ன அவனுக்கு தெரியாது. நல்ல ஆகாரத்தை அவன் பார்த்ததில்லை. அவன் சிவந்த மேனியா இருந்தான் பைபிளை வாசிக்கிறோம். சிவந்த மேனி அல்ல, செம்பட்ட தலை, இரவும் பகலும் பனியிலும் வெயிலும் நனைந்து அவன் முடியெல்லாம் செம்பட்டையாக காணப்பட்டது.
கவனியங்கள், அப்படிப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்ட தாவீதை ஆண்டவர் 12 கோத்திரத்துக்கும் ஒரு நாட்டின் சக்கரவர்த்தியாய், ஒரு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் கர்த்தர் ஏற்படுத்தினார். இதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று என்ன தெரியுமா? அவன் சொல்லுகிறான், என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன். அவனுடைய வெற்றி வாழ்வுக்கு ரகசியத்தை சொல்லுகிறான் பாருங்கள். என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன். 2025 ஆரம்பித்து இந்த 2025 ஆண்டுக்குள் வந்திருக்கிற அன்பு தேவ ஜனமே, கடந்த வருஷம் அநேக நன்மைகளை எதிர்பார்த்து நடக்காம போயிருக்கலாம், அநேக தோல்விகளை சந்தித்திருக்கலாம், அநேக நஷ்டங்களை பார்த்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நற்செய்தி சொல்லுகிறேன், அந்த தோல்விகள் நஷ்டங்கள் எல்லாம் இந்த வருஷம் கண்டிப்பாய் மாற்றுவார். அப்படி மாற்ற வேண்டுமானால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். தாவீதை போல என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணுவேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு நாம் எடுக்கிற தீர்மானம் தான் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகின்றது. இன்றைக்கு எடுக்கின்ற நல்ல தீர்மானங்கள் தான் நல்ல எதிர்காலத்தை கொடுக்க போகின்றது. நல்ல தீர்மானங்கள் நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். தீர்மானமே இல்லாத வாழ்க்கை அது வெறுமையான வாழ்க்கை, அது தோல்வியில முடிகிற வாழ்க்கை, அது நஷ்டத்தில் கொண்டு போய் விடுகிற வாழ்க்கை. ஆகவே என் அன்பு தேவஜனமே, வெற்றியுள்ள ஒரு மகிமையான வாழ்க்கை வாழ கர்த்தர் விரும்புகிறார். அப்படி வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நல்ல நல்ல தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். அதில் ஒரு தீர்மானம், மிக அவசியமான தீர்மானம், தாவீதை போல ஆண்டவரே இந்த வருஷம் என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணுவேன் என்று உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாய்க்கும் இருதயத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. இருதயத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவனவன் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப இருதயம் வாயோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 23:7 சொல்லுகிறது, அவன் இருதயம் எப்படியோ, அவன் இருதயத்தின் எண்ணங்கள் எப்படியோ அப்படி அவன் இருக்கிறான். அந்த இருக்கிறான் என்பது நம்முடைய வாழ்க்கை. அப்ப நம்ம வாழ்க்கை எதோடு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது என்றால் இருதயத்தோடு. இருதயம் வாயோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் வாய் சரியா இருந்தா இருதயம் சரியா இருக்கும், இருதயம் சரியா இருந்தா வாழ்க்கை சரியா இருக்கும். மறுபடியும் சொல்லுகிறேன், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப வாயும் இருதயம் இணைக்கப்பட்டிருக்கிறது. இருதயம் எப்படியோ அப்படி அவன் இருக்கிறான். நீதிமொழிகள் 23:7. அப்ப வாழ்க்கையில எப்படி இருக்க போறோம் அப்படின்னா, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கின்றதோ அப்படிதான் இருக்க போகின்றோம். இருதயம் எப்படி இருக்கும், வாய் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் இருதயம் இருக்க போகின்றது. ரூட் என்னன்னா வாய். இந்த வாய் இன்னொன்றோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது, காதோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. எதை கேட்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். எதை கேட்கிறோமோ அதை பற்றிய விசுவாசம் தான் நமக்கு உண்டாகும், அதை பற்றிய அறிவு தான் உண்டாகும், அதற்குரிய விளைவுகளை தான் சந்திக்க முடியும். ஆகவே நல்ல ஆலயத்துக்கு இடைவிடாமல் சென்று வாழ்வுக்குரிய வார்த்தைகளை கேளுங்கள். நீங்களே வாக்குத்தத்தங்களை பேசி பேசி காதால கேளுங்கள். சரி, கவனிங்கள். நம்முடைய வாழ்க்கையினுடைய முறை, வாழ்க்கையினுடைய ஸ்திரத்தன்மை நாவோடு தான் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதான் ரூட்டு. நாவு சரியா இருந்தா இருதயம் சரியா இருக்கும். நாவு சரியா பேசினா இருதயம் சரியானதா இருக்கும். இருதயம் சரியா இருந்தா வாழ்க்கை சரியா இருக்கும். நாவு தப்பா பேசிச்சுன்னா, நாவு தப்பா அறிக்கை பண்ணிச்சுன்னா இருதயம் தப்பா தான் இருக்கும் உள்ளுக்குள்ள. அதனுடைய வாழ்க்கை முறையும் தப்பா தான் இருக்கும். தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்று சுதந்திரிப்பதற்கு நிறைய தடை இருக்கு. அதுல இது முக்கியமான ஒரு தடை. இதுதான் என்று நான் சொல்லவில்லை, இது ஒரு முக்கியமான தடை. அநேகர் இந்த ஏரியாவில் அவர்கள் கவனம் செலுத்தவில்லை. வேதம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. ஒருவேளை 3 மணி நேரம் ஜெபிக்கலாம், 6 மணி நேரம் ஜெபிக்கலாம். ஜெபித்து முடித்த பின்பு நாம் என்ன பேசுகிறோம்? ஒருவேளை கடன் மாறுவதற்காக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபித்திருக்கலாம். ஜெபித்து முடித்த உடனே கடன்காரன் வரும் பொழுது, கடன் பாரம் அழுத்தும் பொழுது, ஐயோ இந்த கடன் மாற மாட்டேங்குதே, ஐயோ இந்த கடன் எப்படி அடைக்க போறோம்னு தெரியலையே, இப்படியே வாழ்க்கை பாழா போயிருமோ, இப்படி பேசுகிற சில வார்த்தையினால நீங்க ஜெபம் பண்ண 3 மணி நேரம் ஜெபமும் டெலீட் ஆயிட்டுன்னு அர்த்தம், எரேஸ் ஆயிடுச்சு, நோ யூஸ்.
அதான் வேதம் சொல்லுது, எப்பா சத்தியத்தை அறிஞ்சிட்டு ஜெபிக்க போ, ஒரு வாயின் வார்த்தையின் மேன்மையை அறிந்து ஜெபத்துக்குள்ள போ. சில நேரம் ரட்சிக்கப்படாத குடிகார கணவனுக்காக சில சகோதரிகள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. முடிச்ச உடனே யாராகிலும் கேட்பாங்க, ஏதோ ஒரு பாட்டு கேட்கும், எப்படி இருக்கிற உன் புருஷன், உன் கணவன்? அந்த குடிகார மட்டும் என்றைக்கு திருந்த போறான்னு தெரியலையே. போச்சா? இந்த ஒரு வார்த்தை நீங்க பண்ண 1 மணி நேரம் ஜெபத்தை அழிச்சிடும். நோ யூஸ். வேதத்தை கேளாதபடி. ஜெபத்தில் கூட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுலேயும் வார்த்தை முக்கியம். ஜெபத்திலையும் நாம் எப்படி பேசுகிறோம் என்பது முக்கியம். ஜெபத்தில் எப்படி பேசணும்? ஆண்டவரே, என் கணவர் குடிக்கிறாரு, என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். ஒருவேளை சொல்லணும் அவசியம் ஏற்பட்டால் அந்த ஃபேக்டை சொல்லிட்டு ட்ரூத்தால் அதை அழிக்கணும். அதை பின்னாடி சொல்லுகிறேன். ஜெபத்தில் எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது 7வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். அதாவது வாழ்க்கை ஜெபத்துக்கு பதில் வரும், நீ சூப்பரா இருப்பேன்றார். அது என்ன ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபம்? கடந்த நாட்களெல்லாம் நம்மை கிருபையை பாதுகாத்தார், எல்லார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். வெரி குட், நல்லது, அது தவறல்ல. ஆனால் இந்த ஸ்தோத்திர ஜெபம் என்ன தெரியுமா? ஜெபத்தில் கணவனுக்காக பிள்ளைக்காக ஜெபிப்பதற்கு முன்னாடி வேதத்தை திறந்து பிள்ளையை பற்றிய தேவ சித்தம் என்ன, என் கணவனை பற்றிய தேவ சித்தம் என்ன, என் பொருளாதாரத்தை பற்றிய தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து ஜெபிக்க போனோம். பிள்ளை பற்றி வேதம் என்ன சொல்லுது? உன் சந்ததி மேல நான் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல, அதான் உன் பேர பிள்ளைங்க மேல என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். ஆனா பிள்ளைகள்கிட்ட ஆசீர்வாதம் இல்லை. இப்ப என்ன செய்யணும் தெரியுமா? ஜெபத்துல போய் ஒரு பிள்ளைகள் ஆசீர்வாதம் இல்லாம இருக்கலாம், குறைவில் இருக்கலாம், கண்ணீர்ல இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம். அதுல எதையுமே நீங்க ஜெபத்துல சொல்லக்கூடாது. மாறாக, ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி என் சந்ததி மேல உங்க ஆவியையும் என் சந்தானத்தின் மேல என் பேர பிள்ளைங்க மேல உங்க ஆசீர்வாதத்தை ஊற்ற போறீங்கப்பா. அதனால அவர்கள் நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளை போல வளர பொறுமைக்க நன்றியப்பா. இந்த ஜபத்தை ஏறெடுக்கணும். ஜபத்துல கூட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, ஜபத்துல கூட நெகட்டிவா பேசக்கூடாது. இது உங்க பிள்ளையை பாதிக்கும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த வார்த்தை உங்க பிள்ளைகளை பாதிக்கும், உங்க பிள்ளைகளை வாழ்க்கை தூக்கி நிறுத்தும். ஏன்னா வார்த்தையிலும் வல்லமை இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையிலும் வல்லமை இருக்கிறது. ரெண்டு சேர்ந்து உங்க பிள்ளைய மாற்றாம விடாது. நாவல ஃபுல் அத்தாரிட்டியை வைத்திருக்கிறார், ஃபுல் பவரை வைத்திருக்கிறார். ஒன்று சொல்லட்டுமா? பூமியானது ஒழுங்கின்மையா இருக்கிறது, வெறுமையா இருக்கிறது, இருள் நிறைந்திருக்கிறது. இப்ப இதெல்லாம் மாற்றி பூமியை ஒழுங்கா மாற்றணும், வெறுமையை மாற்றணும், வெளிச்சத்தை கொண்டு வரணும். இதுக்கு தேவன் என்ன செய்தார்? ஒரே ஒரு சிங்கிள் வேர்டு, வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். பாருங்கள், அவ்வளவு பெரிய தேவனே இருளை விரட்டுவதற்கு ஒரு வேர்டு, சிங்கிள் வேர்டு அவர் யூஸ் பண்ணினார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அவர் நாக்கிலே வல்லம் இருக்குது, வார்த்தையிலே வல்லம் இருக்கிறது. அது புறப்பட்டு போய் இருளை விரட்டியது, வெளிச்சத்தை கொண்டு வந்தது. இதாங்க பிரின்சிபல். உங்க நாவை எப்படி யூஸ் பண்றீங்க? ஜெபத்துல கூட பாசிட்டிவா நீங்க யூஸ் பண்ணணும். தேவ சித்தத்தை அறிந்து ஜெபிக்கணும். ஆண்டவர், என் கணவன் மனம் திரும்பவில்லையே, குடிக்கு அடிமைப்பட்டிருக்கிறாரே, ஆண்டவரே என்ன செய்யணும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண அடிக்கிறாரு, என்னை திட்டுறாரு, இப்படிலாம் செய்யறாரு, அதெல்லாம் சொல்லாதீங்க. வேதம் சொல்லுது, உலகத்துல எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. கர்த்தரா இயேசு விசுவாசி, அப்போது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். ஆகவே ஜெபத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் கணவனை ரட்சித்து, ஆண்டவரே உலகத்துல எந்த மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளி என் ஹஸ்பண்ட நீங்க பிரகாசிப்பிக்க பண்ண போறீங்க. நன்றின்னு இரவும் பகலும் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. வார்த்தை அப்படி வரட்டும். நானும் என் வீட்டாரும், ஆண்டவரே நாங்கள் உங்களை சேவிக்க போறமைக்க நன்றி, உங்களை விசுவாசிக்கிறபடினால் எங்க குடும்பம் ரட்சிக்கப்பட போறமைக்காக நன்றி. இந்த ஜபத்தை இரவு பகல ஏறெடுக்கலாம், தப்பு இல்லை. திரும்ப திரும்ப தேங்க்ஸ் பண்ணுங்க.
வசனத்தை சொல்லி அந்த வார்த்தை கண்மலை நொறுக்கிற சமட்டிக்கு சமன் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய பாறாக்கல்ல சமட்டி வச்சு அடிக்கும் போது நங்குடு ரிட்டர்ல வரும். பார்த்துருப்பீங்க, அந்த சமட்டி நங்குடு ரிட்டர்ல வரும். திரும்ப திரும்ப அடிக்க வந்துகிட்டே இருக்கும். ஆனால் 7, 8, 9, 10, 11, 12வது அடி விழும்போது கொஞ்சம் சத்தம் வேற மாதிரி கேட்கும். அடிக்க அடிக்க டம்மு டம்முன்னு கல் உடஞ்சிடும். ஐயா, கண்மலை நொறுக்கிற சமட்டியை விட பவரானது கர்த்தருடைய வார்த்தை. எபிரேயர் 4:12. திரும்ப திரும்ப பேசுங்க, திரும்ப திரும்ப பேசுங்க. இந்த வார்த்தை உங்கள் ஹஸ்பண்டை மாற்றிடும், உங்கள் பிள்ளைய மாற்றிடும், உங்கள் தொழிலை தூக்கி நிறுத்திடும். தொடர்ந்து அடுத்த வாரம் தியானிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால சங்காரமாகிறார் என்று சொன்னீரே ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் நாவின் மேன்மையை, வார்த்தையின் வல்லமையை அறிந்து வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணி சரியான வார்த்தைகளை பேச, ஜெபத்தில் வசனத்தை அறிக்கை செய்து வசனத்தின்படி ஜெபித்து வெற்றியை, பதிலை, மேன்மையை காண உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.